السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் கடந்த நாட்களில் குறிப்பாக ஞாயிறு, திங்கள், சனி என்று நினைக்கின்றேன், இந்த நாட்களில் பெய்த அந்த மழை மனித சமுதாயத்திற்கு சென்னையிலும் மழை பொழிந்திருக்கிறது, எங்கும் மழை பொழிந்திருக்கின்றது. நாம் அருகில் இருப்பதனால இந்த மழையின் மூலமாக பல படிப்பினைகளை, பாடங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். இன்றைக்கு மனிதன் அவன் சந்திர மண்டலத்திற்கு போகிறது, அடுத்து இப்போது செவ்வாய் கிரகத்துக்கு போவதற்குண்டான வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட மனிதன் இறைவனுடைய ஆற்றலுக்கு முன்னால் அவன் ரொம்பவும் அற்பமானவனாக இருக்கின்றான். அதற்கு இந்த மலை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதில் அவனுடைய பலம், அவன் தான் பெரிய ஒரு ஜாம்பவான், என்னை எதிர்த்து நிற்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று அவன் தன்னைத்தானே பிதற்றிக் கொள்கின்றான். ஒரு கட்டத்தில் அவன் சொல்றான், நான் தான் கடவுள் என்ற அளவிற்கும் பேசுகின்றான். இப்படியெல்லாம் பேசக்கூடியவன் இந்த மலைக்கு முன்னால அவன் மிக பலவீனமானவனாக ஆகி நிற்பதை நாம் கண்கூடாக கண்டோம். இங்கேயும் கண்டோம், சென்னையிலையும் கண்டோம். உலகத்தில் எங்கே மழை பெய்தாலும் சரிதான், அதனுடைய எல்லையை தாண்டி போய்விட்டால் அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இந்த பலவீனத்தில் முதல் இடத்தை பிடிக்கிறது மனிதன் நாளைக்கு வர்றதை இன்னைக்கு அறிய முடியாது என்பது தான். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை தெரிய முடியாது என்பது தான். சமீபத்தில் ஒரு டிவி காட்சியில் பெண்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றார்கள், ஆண்களும் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒவ்வொரு பெண்ணாக சொல்கிறாங்க, என்ன ஜோதிடக்காரர் பார்த்து சொன்னார், நீ இன்ன ஒரு மணமகனுக்குத்தான் நீ வாழ்க்கை கொடுவா என்று சொன்னார்.
அதை மாதிரி நான் வாழ்க்கப்பட்டிருக்கேன், ஜோதிடத்தை நான் நம்புகிறேன். இப்படி ஒவ்வொரு ஆளும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி நாங்கள் ஜோதிடத்தை நம்புகின்றோம் என்று சொல்கின்றார்கள். அப்படி ஜோதிடத்தை நம்பக்கூடியவர்கள் இந்த வெள்ளத்தை பற்றி அறிவிச்சிருக்கலாம், சென்னையில் உள்ள வெள்ளத்தை பற்றி அறிவிச்சிருக்கலாம், அல்லது கடந்த காலத்தில் சுனாமியை பற்றி அறிவிச்சிருக்கலாம், 2015 நடந்த வெள்ளத்தை பற்றி அறிவிச்சிருக்கலாம். எவராலும் அறியவே முடியாது. இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம் திரும்ப திரும்ப நம்முடைய கண் முன்னால் தோன்றுகின்றது. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஆ, 5 விஷயங்களில் யாரும் உரிமையை கொண்டாட முடியாது என்று சொல்கின்றான். இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஆ, கியாமத்து நாள் எப்போது வரும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான், யுனஸ்ஸிலுல் கைஸ், மழையை அவனே இறக்குகின்றான். எப்போது இறக்குவான் தெரியாது. சேட்டிலைட் மூலமாக கண்காணிச்செல்லாம் சொல்கிறான் என்று அந்த விஷயத்திற்கு புறவு வருவோம். இந்த 5 விஷயங்களை முதல்ல பார்த்து கொள்வோம். யுனஸ்ஸிலுல் கைஸ் வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவில் உள்ள குழந்தைகளை இவன் அறிகின்றான். வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, ஒருவன் நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகின்றான் என்பதை அல்லாஹ் தான் அறிகின்றான். வமா தத்ரி நஃப்சுன் பி ஐய அர்தின் தமூத், ஒருவன் எங்கே எந்த பகுதியில் மரணம் அடைய போகின்றான் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்போ அதனால் இந்த மறைவான விஷயங்கள் இதை உலகத்தில் யாருமே அறிய முடியாது என்பதை தெளிவாக அல்லாஹ் தஆலா உணர்த்தி விடுகின்றான். இன்றைக்கு நவீன கருவிகள், அதில் குறிப்பாக சேட்டிலைட் இருக்கின்றது, அது மனிதனுக்கு எல்லா விதமான தகவலையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அடிக்கடி ட்ரெயின் பயணத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும், இப்போது நெல்லை எக்ஸ்பிரஸ் அது எங்கே வந்து கொண்டு இருக்கின்றது. ஒருவர் திருச்சியில் இருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நெல்லையில் அது 8:10 கிளம்புகின்றது என்று சொன்னால் வரிசையாக போட்டுக்கிட்டே இருக்கிறான். டிபார்ட்டட் நெல்லை அதாவது திருநெல்வேலி. அடுத்த ஊருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, கோவில்பட்டிக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கிறது, அந்த ஆப் சொல்லுது. மனிதன் வைத்திருக்க எல்லாமே சேட்டலைட்டில் கனெக்ஷன் அப்படியே சொல்லிவிடுகின்றது. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனை கடந்து வருகின்ற பொழுது இந்த இடத்திற்கு வந்துருச்சு, இந்த சமயத்தில் மாற்றியும் சொல்லும். ட்ரெயினில் உட்கார்ந்துருப்போம், அதே பொய்யும் சொல்லும். பொய் சொல்கிறதுனா அதுக்கு பொய் சொல்ல தெரியாது, இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு தவறு. என்னதான் டிஜிட்டல் மோடில் இவன் அந்த உலகத்தில் ஸ்தம்பிச்சு, அதாவது அதில் பெரிய அளவில் பயணத்தில் போனாலும் அதுலேயும் தோல்வி இருக்கின்றது. நம்ம அங்கே தான் உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம். ட்ரெயின் டிபார்ட்டட் வள்ளியூர் அப்படின்னு சொல்லி, லெஃப்ட் வள்ளியூர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். வள்ளியூர் விட்டு புறப்பட்டுருச்சு, அங்கே தான் கிடக்கும். அன்றைக்கு இது கன்னியாகுமரியில் வந்து கொண்டிருக்கும், சாயந்தரம் நேரம் வந்துக்கிட்டு இருக்கும்போது கிளம்பல. அப்போ சரி, இந்த நண்பருக்கு தான் அடித்து கேட்டேன், நீ என்ன சிறியகுண்டம் மாதிரி நான் மாட்டிக்கிறோன்னா 2 நாளைக்கு முந்தி. அப்போ அவர் சொன்னார், இல்லை அந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்காது, திருநெல்வேலியில் இன்னும் வந்து நிறுத்துவதற்குண்டான பிளாட்ஃபார்ம் சரியாக கிடையாது, அதனால் அங்கே காக்க விட்டுருக்குறான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் நம்முடைய ஆப்பு சொல்லுது ட்ரெயின் லெஃப்ட் வள்ளியூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இதை மாதிரி இந்த கூகுள் மேப் இருக்கின்றது, அதுவும் மனிதனுக்கு என்ன செய்யணும், இப்போ லொக்கேஷனை போட்டு விடுங்க அப்படிங்கிறான். லொக்கேஷனை போட்டு விடணும், அதை பார்த்து வந்தாராம். ஆனால் சமயத்தில் அது என்ன செய்யுதுன்னா, இப்போ நாம் கடைப்பள்ளிக்கு இங்கிருந்து இந்த கார்பரேஷனில் இருந்து இப்படி நேராக போய் பிடிக்கிறதுக்கு பதிலாக நேராக வீசிப்பள்ளி போய் அங்கிருந்து சுற்றி கொடி எடுத்து ஊர்வலமாக வந்து கடைப்பள்ளியில் கொண்டு வந்து விடும். அப்படியும் வேலை பண்ணும், அதுவும் கூகுள் மேப்பில் காட்டத்தான் செய்கின்றது. அப்போ இந்த அளவிற்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், தொழில்நுட்ப வளர்ச்சியில், அறிவியல மனிதன் எவ்வளவோ மேலே போயிருக்கிறான். ஆனால் இந்த மழை எவ்வளவு பெய்யும் என்பதை அவனால் சொல்ல முடியலை.
இப்போ சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர் அழாத குறை தான், எங்களுக்கு மெட் டிபார்ட்மெண்ட் அதாவது வானிலை ஆய்வு மண்டலம் எங்களுக்கு சரியான முறையில் தகவல் சொல்லல என்று திரும்ப திரும்ப அந்த ஆய்வுநிலை மண்டபத்தை பற்றி வானிலை ஆய்வு மையத்தை பற்றி திரும்ப திரும்ப குறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அதுதான் யதார்த்தம், அவர்களால் சொல்ல முடியாது. சன் டிவியில் ஒரு காட்சி காட்டுறான். முன்னாள் பொறுப்பாக இருந்தார ரமணன் அவர்கிட்ட சன் டிவியில் கேட்குறான், காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, நீங்கள் ரெட் அலர்ட் கொடுக்குறீங்க, ஆரஞ்சு கலர்லாம் கொடுக்குறீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் முன்னறிவிப்பு செய்யக்கூடியவங்க இத்தனை சென்டிமீட்டர் மழை பொழியும் ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை என்று சொல்லும்போது, அதாவது அவர் கிடந்து அப்படியே திணறாரு. இதில் ஆஸ்திரேலியா ஆப்பு இருக்கின்றது, அது போன்று அமெரிக்கா ஆப்பு இருக்கின்றது, ஐரோப்பா ஆப்பு இருக்கின்றது. இதில் ஓரளவுக்கு ஐரோப்பா ஆப் தான் சொல்கின்றது, அதை வச்சு தான் நாங்கள் கணிச்சு சொல்கின்றோம் என்று சொல்கிறாங்க. அந்த மழை அவங்க எதிர்பார்த்தது ஒரு 21 சென்டிமீட்டர் தான் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு தான் ஆரஞ்சு கலர் கொடுக்குறான். இதை தான் 21 சென்டிமீட்டருக்கு மேலே போய்விட்டால் ரெட் அலர்ட் தான் கொடுக்குறாங்க. இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை? அவர் கடந்து திணறாரு, பதில் சொல்ல முடியல. இதுதான் யதார்த்தம். இதே பிரச்சனை தான் 2015 நடந்தது, சொல்ல முடியல. அதுவும் எந்த அளவிற்கு என்றால் 300 நாள் 365 நாள் பெய்யக்கூடிய மழை 30 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்திருக்கு. திருநெல்வேலியும் சரி, அதே போல காயல்பட்டினமும் சரி கொட்டி தீர்த்திருக்கின்றது. யாராலும் இதை சொல்ல முடியல. அரசை ஸ்தம்பிச்சு போயிட்டான், ஒண்ணுமே செய்ய முடியல. இன்சான் லைஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். நீ என்ன ஆகாயத்தில் பறந்துட்டு போ, அல்லது கடலுக்குள்ள நீர்மூழ்கி கப்பலை வச்சுக்க, என்ன இப்போது பெய்யக்கூடிய இந்த மழையை பற்றி உன்னால் தெரிய முடியலையா? அவன் சொல்றான், அதாவது ஜெர்மனி அதெல்லாம் இந்தியாவை விட அட்வான்ஸ் ஆனது, ரொம்ப அறிவியலில் முன்னேறியது. அதே போல லண்டனு சொல்ல முடியல. அவன் திணறான். இதுதான் உலகம் முழுவதும் உள்ள நிலைமை. இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்கு. அதுதான் அவன் தான் மலையை இறக்குகின்றான். இதுல நம்ம ஊர்ல உள்ள ஆட்கள் இருக்கிறாங்களே, அவங்கள திலப்பமார்கள் பெரிய அளவில் விருந்து வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் அடுத்த ஆளுக்கு சோசியம் சொல்றாரு. இன்ன பொண்ணம் கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி போய் கேட்குறான். அவன் கட்டமா அப்படி பொறுத்து பார்த்து அதெல்லாம் பார்த்து நீங்கள் முடிக்கலாம் என்று அவனை தகவல் சொல்கிறான். பெரிய பந்தலை போடுறான். ஊருக்கெல்லாம் முன்னறிவிப்பு செய்யக்கூடிய அந்த தொழிலை கையில் எடுத்துக்கிறேன் என்று வாதிடுகின்றான். அதனால தான் ஒரு கூட்டமே வருது. நமக்கே தெரியுது இது நல்ல தொழிலாக இருக்க, நம்ம ஆரம்பிச்சிடலாம். நல்லா காப்பாற்றுறான். அது ஹராமான தொழில், மிகவும் மோசமான ஒரு தொழில். அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறான். மழை பொழிகின்றது. சாப்பாடு, அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, மானாங்கனிமா போட்டு ஆக்கியிருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நாதி இல்லை. கூவி 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 தூக்கி வெளியே அனுப்பி விட்டுருக்கிறான். இதில் ஒரு சங்கம் வேற சேர்ந்திருக்கிறான், உருப்படாத சங்கம். இந்த சாப்பாடை எடுத்து கொண்டு போய் ஊரெல்லாம் விநியோகிக்கிறது. அவன் ஒரு சபமாறு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்காதீங்க. இது மாதிரி இங்கே பொருளாதாரத்தை நாசம் பண்ணாதீங்க. கறியில போடாதீங்க, கத்திரிக்காவில் போடாதீங்க, கல்யாண பந்தல்ல போடாதீங்க, பந்தியில போடாதீங்க என்று சொல்லி கொண்டு இருக்கின்றது. இவன் அதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடி. அந்த காசை நீ செலவு பண்ணுவதற்கு முன்னாலே பிரயோஜனமாக உலக மக்களுக்கு நீ கொடு. எத்தனை பேர்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறான், எத்தனை பேர்கள் கேன்சர்ல அவதி உறுறான், தீர்க்க முடியாத நோய்களை கடந்து அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிறான். படிக்க வைப்பதற்காக வேண்டி காசு பணம் இல்லாம இருக்கிறான். பிள்ளைகளை நல்ல மார்க் எடுத்து இருக்கின்றது. அந்த மாதிரியான வழியில நீ செலவழி என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு சமுதாய பணி, இது ஒரு சமூக பணி என்று தன்னைத்தானே மெச்சிக் கொள்கின்றது. முகநூலையும் போட்டுக் கொள்கின்றது. அவன் தொலைஞ்சிட்டு போறான். அந்த விஷயத்தில் நாம ஈடுபட, அதுல தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது இதுவெல்லாம் ஒரு நல்ல ஒரு சமூக பணி கிடையாது என்பதை நாம சுட்டி காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப இவன் இப்படியெல்லாம் தன்னுடைய வீட்டில் கல்யாணத்தில் இவ்வளவு சோறு ஆக்கி போட்டு வருவதற்கு ஆள் இருக்காது, நாதி இருக்காது, ஈயாடும் என்று ஏன் தெரியவில்லை?
அதுலேயும் நம்ம திருநெல்வேலியில் பெஞ்ச அந்த மழை இருக்குல்ல, கரெக்டாக இதே நாடு 1923 100 வருடத்திற்கு முந்தி இதே மாதிரியான பாதிப்பு ஸ்ரீவைகுண்டத்தில் மாட்டியிருக்குது. வெள்ளம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் சூழ்ந்து இருக்கின்ற. அதுபோல் இங்கே சிந்து பூந்துறை அந்த பகுதி எல்லா பகுதியிலையும் வெள்ளம் சூழ்ந்து நின்று மக்கள் சிரமப்பட்டு இருக்கின்றார்கள். இது நடந்தது கரெக்டாக டிசம்பர் 17 டிசம்பர் 16 இந்த 19 இந்த தேதிகளில் நடந்திருக்கின்றது. அப்படியே பத்திரிகையில் எடுத்து போடுறான். அவன் இதையாவது துல்லியமா சொல்லலாம் இல்ல, எப்பா இத்தனை 100 வருடத்துக்கு முந்தி இப்படி நடந்துச்சு, அந்த மாதிரி மேலப்பாளையத்தில் வெள்ளம் வரப்போகுது, ஓடை தெருவில் தண்ணீர் ஓட போகுது, களிமாக்குள்ள இருந்து தண்ணீர் உள்ள போகுது, பெரிய தெரு, அதே போல மூப்பன் பக்கீர் தெரு, அதாவது அக்பர் தெருவு, சாயந்தரம் தெருவு, இதுல எல்லாம் சின்ன தெருவு, இங்கெல்லாம் தண்ணீர் வந்து உள்ளே ஊடாடி விடும், மக்கள்லாம் திணறுவாங்க, வீட்டுக்குள்ள புகுந்துரும், ஃப்ரிட்ஜுக்குள்ள புகுந்துரும். சொல்லணும் இல்ல, சொன்னாங்களா? முடியாது. அவன்தான் மலையை பொழிகின்றான். ரசூலுல்லாஹ் இந்த தூதி செய்தியை சொல்ல வந்த உடனே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு பிரகடனப்பட சொல்றான், குல்லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅன் வலா தர்ரா இல்லா மாஷா அல்லாஹ். எனக்கு நானே எந்த விதமான நன்மையும் செய்து கொள்ள முடியாது, தீமையும் செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இப்படித்தான் அவர்களுக்கு பாடத்தை எடுத்து, நீ மக்கள்கிட்ட சொல்லு, நான் நன்மையை செய்யக்கூடியவா, நான் மறைவானவற்றை நாளை நடக்கக்கூடியது அடுத்த நிமிடமா வரக்கூடியதை அறியக்கூடியவனாக இருந்தால் நிறைய நன்மையை நான் செய்திருப்பேன், எனக்கு எந்த விதமான பாதிப்பும் தீங்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று உலக மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான். அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன். மறைவான விஷயத்தை அறிகின்றேன் என்று சொல்ல மாட்டேன். இன்னி மலக், நான் ஒரு மலக்கும் என்று சொல்ல மாட்டேன். இந்நத்தபியு இல்லாமா யூஹா இலைய, எனக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த செய்தியை நான் பின்பற்றுவதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது கிடையாது என்று சொல்றான. இந்த இலப்பைகளுக்கு இந்த கலப்பைகளுக்கு இவர்களுக்கெல்லாம் நாளை வருவது தெரியும் என்று நம்புகின்றார்களே மக்கள். இதை விட கொடுமை என்ன இருக்கும்? எவனும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்தித்திருக்கின்றது. அரசாங்கம் கடந்து திணறுது, முடியல. அது சென்னையில் ஏற்பட்ட அந்த வெள்ளம் இருக்கின்றத, இதே வெள்ளம் சென்னையில் ஏற்பட்டிருந்தா சென்னை சுக்குநூறா போயிருக்கும் அப்படிங்கிறான். ஒண்ணுமே எதுவுமே தேராது அப்படிங்கிறான். அந்த அளவுக்குள்ள ஒரு வெள்ளம். அதுல என்னன்னு கேட்டா, சென்னையில உள்ள பிரச்சனையில கடல் நீர் உள்ள வாங்கலையாம். எல்லா வெள்ளத்தையும் கொண்டு போய் அந்த நீர் வழித்தடங்கள் எங்க கொண்டு போய் சேர்க்கின்றன? கடல்ல தான் கொண்டு போய் சேர்க்கின்றன. இந்த தடவை கடல்ல சேர்க்க முடியலங்கிறான். என்னன்னு கேட்டா, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், பொதுவாக காற்று உருவாகிறது கடல்ல தான் உருவாகுது. அந்த கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கின்ற பொழுது அலை பெருசாக எகிரி வரும். அந்த சந்தர்ப்பத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை கடல் உள்வாங்காது. என்ன செய்யும்? ஒகுலிக்கல் இன்சான் இப்பதான் திணறான். பெரிய பெரிய ராட்சத கட்டிடங்கள்லாம் கட்டியாச்சு, பல அடுக்கு மாடிகள் எல்லாம் கட்டியாச்சு. என்ன செய்ய முடிகின்றது? முடிஞ்சா ஒண்ணுமே செய்ய முடியாது. மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். இவன் என்ன நினைக்கிறான்? நம்ம ட்ரெயின்ல ஏறி போயிடுவோம். அப்படிதான் இந்த திருச்செந்தூருக்கு வந்த ஒரு அம்மா சொல்றாங்க, நாங்கள் அப்படியே ட்ரெயின்ல போயிடுவோம்னு நினைச்சோம். அங்கேயே ட்ரெயின் நிற்கிது. 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. அப்புறம் அறிவிப்பு கொடுக்குறான், இனிமேல் உங்கள் ட்ரெயின் போகாது, தண்டவாளம் இடையில கிழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஒகுலிக்கல் இன்சான் லைஃபா, நீ ட்ரெயினில் தப்பி போகலான்னு நினைக்கிறியா? முடியாது. நான் அங்கிருந்து இங்கே ஃபோன் பண்ணி கேட்குறேன், அண்ணா நீங்கள் வந்துடாதீங்க, திருநெல்வேலிக்குள்ளேயே நுழைய முடியாதுடா. என்னடா இது, நம்ம ஊருக்கு வரணும்னு நினைக்கிறோம், வாரத்தில் 4 நாள் அங்கே பாடம் எடுத்துட்டு அங்கிருந்து அடிச்சு வரணுங்க, ஊருக்கு வரலான்னு பார்த்தா நீங்கள் உள்ளக்க வந்துடாதீங்க என்று சொல்கின்றார்கள். அப்புறம் விசாரிச்சு அப்படி பார்த்தா இந்த வழியாக வாங்க என்று சொன்ன பிறகு ஊருக்குள்ளே வந்து நுழைஞ்சோம் என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தில் தண்ணீர் வற்றி விட்டது. ஆனால் அதற்கு முந்தைய நாட்கள்லாம் ஊருக்கே வந்துடாதீங்க. என்ன திருநெல்வேலி ஜங்ஷனு என்ன ஆச்சு? அந்த தாமோ சாலை
அப்படியே. அதாவது இவன் பெரிய அளவில் கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறான். அதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல், ருசி ஹோட்டல் அங்கெல்லாம் காட்டுறான். லட்சுமி ஏதோ ஒரு பேர் போட்டா அதுவெல்லாம் அப்படியே மூழ்கி போய் கிடக்கின்றன. மழைக்கு முன்பு மழைக்கு பின்பு போட்டிருக்கான். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு அப்படின்னு போடுற மாதிரி கிமு கிபி மாதிரி போட்டிருக்கான். மழைக்கு முன்பு மழைக்கு பின்பு. முடியல. என்ன ஆச்சு? ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லாஹ் நினைச்சா அப்படி கொண்டு வருவான். அல்லாஹ் நினைச்சா கொண்டு வருவான். என்ன குர்ஆன் நமக்கு கண் முன்னால் வந்து அப்படியே நிற்கின்றது. என்ன நடக்கின்றது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரையில கப்பல் கட்டுறாங்க. இப்போ என்ன முகநூல்லாம் கிண்டலா போடுறான்னா, ஒவ்வொரு ஆளும் கார் வாங்கியிருக்கிறதோட சேர்த்து ஒரு படகும் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. போட்டு இருந்தால் தான் சென்னையில் நம்ம ரூட்டில் போக முடியுங்கிற அளவில் ஆகிப்போச்சு. அவங்க தரையில் கப்பல் கட்டுறாங்க. குள்ளமா மர்ற அலை மலவுன் கௌமி சஹிரு, ஒரு கூட்டம் தாண்டி போவாங்க, கப்பல் கட்டுறான் அப்படின்னு சிரிக்கிட்டே போறான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்க முடியாம, இன் தஸ்கரு மின்னா இன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரு மின்கும், நீங்கள் இப்போது எங்களிடத்தில் நீங்கள் கிண்டல் பண்ணினீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கும் ஒரு காலம் வரும், நாங்க உங்களை பார்த்து சிரிப்போம். அப்படித்தான் ஆனது. அல்லாஹ் சொல்றான், கப்பல்ல ஏறியாச்சு. ஓஹிய தஜ்ரீபிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜிவால். அல்லாஹ் அக்பர். அந்த வெள்ளத்தை பற்றி சொல்றான். அந்த வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து வந்து விட்டது. பூமிக்கு உத்தரவு போட்டான், வானத்திற்கு உத்தரவு போட்டான். கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது. பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கின்றது. அவன் அந்த தண்ணீர் கிளம்புவதை பற்றி சொல்றான். அலை மலை போல் அடிக்கின்றது அப்படிங்கிறான். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் கடந்து போகின்றது. இப்போ என்ன செய்யறாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்க்கிறான். அவன் அங்கே ஒரு இடத்தில் தவித்து கொண்டு நிற்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க. அவன் அங்க ஒரு இடத்துல தனியா நிற்கிறான். யாபனை இறக்கம் மானா, என்னருமை மகனை என்னோடு வந்து சேர்ந்து விடு, ஒலா தக்குன் மால் காபிரின், காபிரோட நீ போயிடாதப்பா என்று கெஞ்சுகின்றார்கள். அவன் சொல்றான், கால சஆபி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா, இதோ இருக்கின்றதை இந்த மலையில் நான் ஏறிக்கொண்டு என்னை தற்காத்துக் கொள்வேன் என்று அவன் தகப்பனாருக்கு சொல்கின்றான். காலலா ஆசிமல் யௌம இல்லாமல் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிகிறானோ அவனை தவிர்த்து பாதுகாவலன் கிடையாதுப்பா. அவன் நினைச்சான் மலை அளவுக்கு வரும், நம்ம தப்பிடுவோம் நினைச்சான். மலையும் தாண்டி ஏறுதுன்னா அதான் இப்போ வந்து காட்டிட்டு போயிருக்கு. அடுத்த தடவை நீ என்னென்ன ஆட்சி வச்சிருக்கியோ இப்போ இதில் நம்ம ஊர்லயே எங்க திருவண்ணாமலம் பாதிப்பு, நம்ம மேட்டில் இருக்கு. பாதிப்புக்குள்ளானவன்லாம் இது யாரும், அதாவது பாதிப்புக்குள்ளானவங்களே ஒரு மட்டரகமாக நினைச்சு சொல்லல. ஆனால் நமக்குள்ள இப்படி சொல்லக்கூடிய என்னுடைய உடனே அப்படி தானே கேட்குறாங்க. நமக்கும் ஃபோன் வருது, என்னாச்சுங்க பெரிய ரொம்ப மேலே பழங்களோ ரொம்ப திரும்ப திரும்ப காட்டுறானே என்று இப்படி சொல்லும்போது இது நம்ம இடம்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் நினைச்சா, நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க, அல்லாஹ் அனுப்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பாபநாசம் அணை உடஞ்சிச்சின்னு வைங்க, நம்ம இப்போ இங்கேருந்துலாம் பயணம் பண்ண முடியாது. கொஞ்சம் அப்படி நினச்சி பாருங்க. இதுதான் உலகம், நாம் வாழக்கூடிய உலகம் இதுதான். பெரிய அளவில் நம்ம காசு சேகரிப்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய பிரயத்தனங்கள் பண்ணுறோம், அடுத்தவனை கொலை செய்கிறோம், கொள்ளை அடிக்கிறோம். இதுதான் இந்த மாதிரியான அளவுல ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவங்க இறைவன் நாடினால் மலையளவுக்கு வரலாம். அந்த மாதிரி தான் வந்திருக்குது. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இதில் இறைவனும் சோதிக்கின்றான். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மென்மேடு டிசாஸ்டர் அப்படிம்பாங்க, மனிதனாக உருவாக்கி கொண்ட பேரழிவு. இப்போ நம்ம ஊர்லேயே இங்கே நம்ம எனக்கு வடது பக்கம் இந்த ரோடு முடிஞ்ச உடனே என்ன வருகிறது, இந்த ரோடு முடிஞ்ச உடனே கொட்டிக்குளம். பேர் என்ன பேர் இருக்குது தெரியுமா? கொட்டி குளம் தான். ஒரு காலத்தில் அந்த பக்கம் நாங்கள்லாம் சிறு வயதில் பார்க்கின்ற பொழுது கணேசபுரம் முழுமையும் தண்ணீர் தான். அதனால தான் இந்த தெருவுக்கு வந்து ஓடை தெருவு வச்சா அங்கிருந்து மறுகால் பாஞ்சி ஓடை தெருவோடு தான் போகும்.
இப்போ எல்லாருமே என்ன செய்துட்டாங்க, கார் போகிறதுக்கு வழி விட்டான், நீர் போகிறதுக்கு வழி விடலை. எல்லாத்துலேயும் அங்கங்கே அடைச்சி போடுறா அப்படின்னு சொல்லி டேராவை போட்டோம். அவன் குளம் எது மக்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, கொத்பாவளி கபர்ஸ்தானை தான் விட்டு வச்சிருக்கிறாங்க, நெய்னாமுப்பள்ளி கபர்ஸ்தானை விட்டு வச்சிருக்கிறான், கடைப்பள்ளியை விட்டு வச்சிருக்கிறான், தண்டம்பள்ளியில் உள்ள கபர்ஸ்தானை விட்டு வச்சிருக்கிறான். எங்க பார்த்தாலும் சரிதான் உள்ள ஏற புதுமொழி குத்பா அப்படி உள்ளது அந்த அடக்கஸ்தலம் அது பாக்கியா இருக்கு, அதையும் பார்த்துட்டே இருக்கிறான். எப்போ நம்ம உள்ளே ஏறுவோம்? அந்த மாதிரி இடத்துக்காக வேண்டி பேயா அலைகிறான். இதனால என்ன செய்யறான்னா, குளம் முழுவதும் ஆக்கிரமிப்பு. சென்னையிலும் அதுதான். சென்னையிலையும் அங்கே உள்ள அமைப்பு பற்றி உலக அமைப்பிலேயே ரொம்ப அற்புதமான அமைப்பு என்று சொல்கின்றான். தண்ணீர் அதாவது கிளப்பியது என்று சொன்னால், மழை பெஞ்சது என்று சொன்னால், ஆங்காங்கே அதற்குள்ள அந்த கால்வாய்கள்லாம் அப்படியே போய் கடலில் போய் சேரக்கூடிய அளவில் தான் வச்சுருக்கான். ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா, ஆங்காங்கே இல்லாமல் குளம் முழுவதும் தண்ணீர் ஓடக்கூடிய இடங்கள். இப்போ நம்ம திருநெல்வேலியில் என்ன வருது, பஸ் ஸ்டாண்டு இருக்கின்றது அதுவே குளம் தான், குளத்து பஸ் ஸ்டாண்டு தான் நம்மளே சொல்ல வேண்டியது அதுதானே. அதே போல் இந்த பக்கத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையில் இந்த சைடு போனோம் என்று சொன்னால் அவ்வளவும் தண்ணீர். அந்த இடத்துல தான் இன்றைக்கி ஆமிபுரத்தில் மக்கள்லாம் பெருசாக கூட போட்டு தச்சு இவ்வளவுன்னு சொல்லிட்டு கூவி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கிடைச்சா போதும் நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான நீர்த்தலங்களை எல்லாம் இது அரசாங்கமும் சேர்ந்து செய்யணும், மக்களும் உணரணும். நம்ம ஊர் நல்லா பிரிஞ்சுக்கிட்டு போகணும். ஆனால் பெரும் பெரும் பணக்காரங்கள்லாம் பெரிய மதகு மாதிரி போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. நாம் அந்த அளவுக்கு விரிஞ்சு போகல. என்ன வந்தாலும் சரிதான், நாடு தைச்ச 2 தைச்சாக்கி போட்டு இங்கே கிடப்போமே தவிர வெளியில் போயிடுவோமா? நாங்கள் சத்தியம் பண்ணியிருக்கோம் என்பது போன்று எல்லாரும் உட்கார்ந்து வெளியிலே போகிறதுக்கு மறுக்கிறோம். அதை மாதிரி இருக்கிறதுனால இவன் இந்த மக்களுடைய இந்த மனநிலை விரியல், ஊரும் விரியவில்லை. இப்படியெல்லாம் தண்ணீர் ஓடக்கூடிய அந்த பாதையெல்லாம் அடைச்சதுனால அது என்ன செய்யும், கிளம்பி வந்தால் எங்கே பள்ளம் கிடைக்கின்றதோ அதில் இங்கே வந்து ஒரு அணை பாருங்களேன், அனிதா பேர் அமைச்சர், அவனை போய் கூப்பிட்டு வர்றாங்க, மீட்டு வர்றாங்க. அவங்க கூட எல்லாமே முற்றுகாய் போச்சு. என்ன மந்திரி வீடு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நம்ம அவுட்டுக்கு போக வேண்டாம், நம்ம அப்படியே லெஃப்டில் போய் ரைட்டில் அப்படியே கட் பண்ணி அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் அப்படின்னு போவோமா? கிடைக்கிற வர்றைக்கும் அது பாட்டு உள்ளே போஞ்சிக்கிட்டே இருக்கும். யார் யார் உள்ளே வர்றாங்களோ வா 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 அப்படின்னு சொல்லி. சுனாமி அப்படி தானே வந்துச்சு, திடீர்னு காலையில் வந்துச்சு. காலையில் அழகான முறையில் நம்மளை மாதிரிலாம் வாக்கிங் போயிட்டாங்க. வாக்கிங்காக போயிட்டுருக்கியா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போச்சு. ஒரு அமுக்கா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இருக்கிற காரையும் சேர்த்து இங்கே தானே விட்டுருக்க, நான் பத்திரமா கூட்டு போய் என்ன செய்யணுமோ நான் செய்யறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அவனுடைய அதாவது நீர், நெருப்பு, காற்று எதற்கு முன்னாலும் மனிதன் நிற்க முடியாது. ஒஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். அதான் அவன் இந்த உலகத்தில் இதை எவனாவது சொல்ல முடிஞ்சா? சொல்லவே முடியாது. மறைவான செய்திகளை, நாளைக்கு வரக்கூடிய செய்திகளை இந்த உலகத்தில் யாருமே, என்ன சேட்டிலைட் இருக்கின்றது பெரிய பெரிய அளவில், அத்தனை சேட்டிலைட் இருந்துதானே தகவல் சொல்ல முடியலனால திணறான். அதுதான் இந்த அர்த்தம். 2015 அதுதான். 2015 உள்ள அந்த செய்திகளை எடுத்து பார்த்தா அதில் அப்படியே போடுறான். அந்த மெட் டிபார்ட்மெண்ட்னால, வானிலை ஆய்வு மையத்தினால ஒன்றுமே சொல்ல முடியவில்லை, அவர்கள் சரியான முறையில் துல்லியமான முறையில் சொல்ல முடியவில்லை என்று தான் எழுதுகின்றாங்க. அதுதான் இப்போதும் உள்ள நிலைமை. பார்க்குறோம், ஒன்றுமே செய்ய முடியலையே. அது இந்த மாதிரியான அளவில் நாமும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதன் வைத்திருக்கக்கூடிய அந்த கருவிகள், மெயினாக கம்யூனிகேஷன் ஃபெயிலியர், செய்தி தொடர்பு. இந்த மொபைல் வச்சிருக்கிறான், மொபைல் வச்சிருந்தா அது எவ்வளோ நேரம் நீடிக்கும்? சார்ஜ் இருக்கிற வரைக்கும். கரண்டை கட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா மனிதன் பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாயிரும். இப்போ அரசாங்கம் அந்த வேலையை செய்கின்றது, சார்ஜ் இருக்க மாட்டேங்குது. அதற்கடுத்து அப்படியே நீங்கள் சார்ஜ் இருந்தாலும் டவர் முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து நான் அங்கே ஊரில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம இப்ராஹிமுக்கு அடிக்கிறேன், அந்த கானா பஷீருக்கு அடிக்கிறேன், 2 பேரும் ஃபோனும் போக மாட்டேங்க.
அப்போ என்ன கேட்டால் இங்கே வந்து கேட்டேன், என்ன ஃபோன் எடுக்கல, ஃபோனே வரலையே அப்படின்னா பிஎஸ்என்எல் முடிஞ்சு போச்சு, அது அன்னைக்கு ஹலாக்கா போச்சு அப்படின்னா. அவ்வளோதான், இதுதான் கம்யூனிகேஷன், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ உள்ளே இருந்து மாட்டிக்கொண்டால் என்ன செய்யறது? செல்ஃபி எடுக்கிறான இவனுக்கு இப்போ என்ன செய்யணும், அங்கங்கே வெள்ளம் இழுத்துட்டு போகும்போது அப்படி இழுத்துக்கிட்டே அப்படியே போக வேண்டியதான். அவ்வளோ, இது ஒரு கூட்டம். எதை பார்த்தாலும் செல்ஃபி எடுக்கின்றது. வாட்ஸ்அப் பயன் இல்லை, ட்விட்டர் பயன் இல்லை, இன்டர்நெட் பயன் இல்லை, காரு அது பாட்டு நான் ஒன்றை இவ்வளோ நாள் சுமந்து போகிறேன்ல, எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் அது பாட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அங்கே ஓடுது, இங்கே போகுது. தூத்துக்குடி என்ன மாதிரியான நெல்லை மாவட்டத்தை விட அல்லாஹ் நம்ம ஊருக்கு அருள் செய்திருக்கிறான். தண்ணீர் ஏதோ வடிந்து விடுகின்றது, ஒரு நாள் கழிச்சாவது. தூத்துக்குடியெல்லாம் வடியாமல் மக்கள், அதாவது நம்ம ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் அங்கே போய் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. இந்த அளவிற்கு தண்ணீர் எப்படி இருக்குன்னு பாரு. உணவு கொண்டு போய் கொடுத்தா வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சும்மா ஒரு சாயா வாங்கி கொடுத்தாலே ஐயா கடவுளேன்றான். அல்லாஹ் தான் நமக்கு இறை நம்பிக்கை கொடுத்துருக்குறான். அந்த மக்கள் அந்த அளவுக்கு டாக்டர்கள் பசியில் கிடந்திருக்கிறாங்க, முடியல. என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அளவிற்கு தான் மக்கள் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் என்பதை நாம முடிகின்றது. பஸ்ஸு, ட்ரெயின், விமானத்தில் ஏறி தப்பிச்சிரும். போன வெள்ளத்தில் விமானமே மிதந்துச்சு. சென்னை ஏர்போர்ட் இருக்குல்ல, எங்கே வண்டி எடுத்துட்டு எங்கே ஓடா, அதெல்லாம் ஒன்றும் போக முடியாது. அப்போ என்ன மனிதன் விமானம் என்ன வச்சிருந்தாலும் சரிதான். அல்லாஹ் சொல்றான், ஒஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமானவை படைக்கப்பட்டிருக்கின்றான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுகின்றது என்று சொன்னால், இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் கிடையாது, நீ இன்னொரு உலகத்திற்கு தயாராயிக்க, அதுதான் உணர்த்துகின்றது. அதை அடுத்த உரையில் பார்ப்போம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்து கஹ்ஃப், வதரிபு லஹும் மஸலல் ஹயாத்தி துன்யா, இவர்களுக்கு உதாரணமாக இந்த உலக வாழ்க்கையை எடுத்து சொல்லுங்கள். அது எப்படிப்பட்டது என்றால், கமாயின் அன்சல்நாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மலையை இறக்குகின்றோம். ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்த், தாவரம் அந்த நீரோடு கலந்து அப்படியே செழிப்பா காட்சி அளிக்கின்றது. வல்லன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன், நாம் அறுவடை செய்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அவ்வளவுதான், அல்லாஹ் தஆலா அதை அறுவடை செய்யப்பட்டது போன்று ஆக்கிவிடுகின்றான். ஃபஅஸ்பஹ ஹஷீமன் ததுருஹு ரியாஹ், காற்றில் பறக்கக்கூடிய புழுதிகளாக, சருகுகளாக அது ஆகிவிடுகின்றன. வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததீரா, அல்லாஹ் தஆலா எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். இதுதான் உலகம். அப்ப என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, எல்லாம் சூரத்து கஹ்ஃப்ல வருது. இந்த உலகத்தில் பொருள், மக்கள் குட்டிகள், இவையெல்லாம் இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள். வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக சவாபன் வ ஹைருன் அமலா, நல்ல அமல்கள், நிரந்தர அமல்கள் இருக்கின்றனவே, அதுதான் உன்னுடைய இறைவனத்தில் கூலி தருவதாலும் ஆதரவு வைப்பதாலும் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சூரத்து கஹ்ஃப்ல சொல்கின்றான். அப்ப அந்த அடிப்படையில் நாமும் தொழுது முடித்து விட்டு ஒரு 33 சுப்ஹானல்லாஹ் சொல்றோமே, அதுதான் பாக்கியாத்து சாலிஹாத். நம்ம ஆட்கள் தொழுது முடித்த உடனே என்ன செய்யறான்னா, இப்படி தட்டின உடனே அதுக்கடுத்து பறக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறான். 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இதனுடைய அருமை இப்போது தெரியாது. 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றேங்க. இது இறைவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு கூலியை பெற்று தரக்கூடிய ஒன்றாகும். அப்ப இப்படி நம்ம நன்மைகளை பட்டியல் போட்டுக்கொண்டே சொல்லலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யத்லூனல் கிதாப், வேதத்தை ஓதி குர்ஆன் ஓதுறது இருக்கின்றது, அது நன்மையை தருகின்றது. வஅகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டி, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரம் வஅலானியா, பகிரங்கமாகவும் ரகசியமாகவும்
நாம் கொடுத்ததை செலவு செய்கின்றார்களே, எர்ஜூன திஜாரத்தன் லந்தபூர், அழியாத வியாபாரத்தை அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த வியாபாரம் நஷ்டம் அடையாது. எத்தனையோ இடங்கள்ல உள்ள போய் நுழைகின்றது தண்ணீர், ஃப்ரிட்ஜ் போகுது, என்ன ஆகும் பாருங்க. துணிமணிகள் வச்சிருக்கிறான், உள்ள போகுது, அவ்வளவுதானே. எவ்வளவு பெரிய நஷ்டம். நம்ம மக்கள் எல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதா இருந்தால் எவ்வளவு சிரமப்பட்டு வாங்குறாங்க. அவன் எல்லாமே முடிந்து போய்விடுகின்றது. இதெல்லாம் அழிந்து போகக்கூடியவளாக இருக்கின்றன. நிரந்தரமான ஒன்று எது? திஜாரத்தன் லந்தபூ, அழியாத ஒரு வியாபாரம். நாமோ தொழக்கூடிய தொழுகை, செய்யக்கூடிய தர்மம், இதுதான். இப்போ நம்ம ஜமாத் சார்பில் அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம் இந்த பணியை செய்திருக்கிறோம். மற்ற இயக்கங்கள் செய்கிறாங்க, ஆனால் அந்த இயக்கங்களுக்கு பின்னால் ஒரு சுயநலம் இருக்கின்றது. என்ன சுயநலம்? நாம் நாளைக்கு தேர்தல் நின்னா, ஆஹா இவங்க என்ன மாதிரி வெள்ளத்தில் நீஞ்சி வந்து நமக்கு உதவி செய்தாங்க, அதனால் உள்ளத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு ஓட்டு போடுவோம், அந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது. நமக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடையாது. ஒன்றே ஒன்று தான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டி நாங்கள் உதவி செய்கின்றோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, உங்களிடத்திலிருந்து பிரதிபலனாக நாங்கள் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை. தேங்க்ஸ், நன்றி என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னமா நுதீமுக்கும் வஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா, மிகவும் கடுமையான கடுகெடுக்கக்கூடிய ஒரு நாளை அஞ்சி இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான், கூலி அல்லாஹ்விடத்தில் உள்ளது என்று 3-4 நாட்களாக நம்முடைய பள்ளியில் தொடர்ந்து சமையல். பக்கத்தில் சேவியர் காலனி, அதை இன்னும் சொல்ல போனால் நம்ம அரசாங்கம் கிடையாது, மக்களுக்கு இன்னும் தேட்டம் இருக்கின்றது, தேவை இருக்கின்றது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது, ஆனால் முடியலை. இன்னும் தூத்துக்குடி மாவட்டம் சகஜ நிலைக்கு வர முடியலை, தண்ணீரே வடியலை, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. நம்ம ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் முடிந்த அளவிற்கு யார் யாருக்கு உணவு கொடுக்க வேண்டுமோ அந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இதில் நாமும் இந்த மாதிரி ஒரு பணியில் ஈடுபடுறதுனால நம்முடைய பனியனில் டிஎன்டிஜன் போட்டிருக்கோம். இது விளம்பரத்துக்காக வேண்டி கிடையாது. இது எதற்கு தெரியுமா? இவன் ஏன் இந்த காரியத்தை செய்கிறான் என்று பிற மதத்தில் உள்ளவன் பார்க்கணும். அப்படி பார்த்துவிட்டு இவனுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன, அவன் அதை தெரிய வேண்டும். ஒமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவனை விட சிறந்தவன் யார் இருக்க முடியும்? வஅமில சாலிஹன், நல்லமல் செய்கின்றான். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் என்று அவன் சொல்லிக் கொள்கின்றான். பெருமையாக சொல்ல வேண்டிய இடம் இருக்கின்றது. இந்த இடத்துல சங்கிகள் ஓடிவிட்டான், RSS காரன் இல்ல. இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லிம்களை நீ விரோதிகளாக, அவர்களை துரோகிகளாக சித்தரிக்கின்றாய். பார், இந்த சமூகம் உனக்கு ஒரு சோதனை என்று வந்தால் கூட வந்து நிற்கின்றது, வெள்ளத்தில் வந்து நிற்கின்றது, உனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நிற்கின்றது, புயல் காலத்தில் வந்து உன்னிடத்தில் நிற்கின்றது என்று அல்லாஹ் அங்கு காட்டுவதற்காக வேண்டித்தான், அவனுடைய தூதரை அங்கு காட்டுவதற்கு வேண்டிதான். இந்த நலத்தை தவிர்த்து நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம ஜமாத்தில் உள்ளவங்களை வேதனை இவர்கள் சில ட்ரஸ்டில் போய் அவன் ஏதோ ஒரு சோறு கொடுக்கிறான் என்று அந்த சோரை விளம்பிக் கொண்டு அவன் இந்த முகநூல்ல தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கின்றான். பரிதாபத்துக்குரிய விஷயம். எவ்வளவு பெரிய ஒரு ஜமாத்து சுயநலத்திற்கு அப்பாற்பட்டு பொது நலத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்து இந்த இயக்கத்தின் சார்பிலை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றேன் என்று சொல்வதற்கு வக்கில்லாமல் வகை இல்லாமல் நான் இன்னும் ஒரு ட்ரஸ்டுக்காக வந்து நிற்கின்றேன் என்று சொன்னால், இவர்கள் தௌஹீதில் இருந்தார்களே அதை நினைத்து தான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றார்களே, வெட்கக்கேடு, மானக்கேடு. இதை விட வேறு என்ன இருக்க முடியும்? இந்த காரியத்தை எதற்கு செய்கிறோம்? 2000 3000 என்று உங்களுக்கு இடத்துல இந்த துண்டு சீட்டு தந்திருக்கின்றார்கள் என்றால் என்ன காரணம்? அதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டு அல்லாஹ்வுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். இது நாளைக்கு நமக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். நான் வாசித்து காட்டிய அந்த வசனம்,
இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா, அந்த நாளை பயப்படுகின்றோம் என்று சொல்லி அள்ளி கொடுங்கள், வாளியை வைத்துக் கொண்டு நிற்கின்றார்கள். அவன் இந்த பணியில ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி, இவன் ஏன்டா இதுல ஈடுபடுறான், எத்தனையோ ரசிக மன்றங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, இவன் ஏன் இதில் வந்து நிற்கின்றான்? அவனுடைய மார்க்கம் சொல்கின்றது. அவனுடைய மார்க்கம் என்ன சொல்கின்றது? ஏகத்துவத்தை போதிக்கின்றது. ஏகத்துவம் என்றால் என்ன என்று ஒருவன் அதன் வழியாக உள்ளே வந்தான் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு பெருமை, அவனுக்கு கிடைக்கின்றது மறுமையினுடைய அருமை. அதற்காண்டி தானே இந்த பணி. அப்ப இதை புரியாமல் நீ ஜமாத்துல உள்ளவங்களே பல இடங்கள்ல பல தெற்கல்ல பைத்துல் மால் என்று சிந்தி சிதறி சின்னாபின்னமாக போய்விட்டார்கள். தௌஹீத் என்பதெல்லாம் 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் 4ஆம் பட்சம் என்பது எல்லாம் கடந்து அது கடைசி நிலை என்ற நிலைக்கு போய்விட்டார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எம்மாபெரிய ஒரு பணி என்பதை புரிந்து, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த ஒரு பணி, செய்கின்ற பணி, செய்ய போகின்ற ஒரு பணி என்பதை புரிந்து நாம் செயல்படுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.